அரசியலில் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதே சமயத்தில் அந்த அரசியலில் நாகரிகம் அப்படிங்கிறதும் நம்ம தவிர்க்கக்கூடாது. நாகரிகம் வேணும். எந்த இடத்துல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநில கட்சியுடைய, அதாவது தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பிச்சைக்காரன் மாதிரி ஓட்டு போட்ட சட்டை போட்டவருன்னு சொன்னால் அது நல்லா வருது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி, என்னப்பா யாருப்பா இப்படி பேசுனதே, புதுசாக எதுனா இதை டக்குன்னு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்தவங்க அந்த கட்சியிலேருந்து யாராவது தொண்டர்கள் பேசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 1008 என்ன ஓட்டலாம். ஆனால் பேசுனது முக்கியமான ஒரு தலைக்கட்டு, அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைக்கட்டு. அவர் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கும் போது சச் அ டிசப்பாயின்மெண்ட். யார் அவர்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசியல் நாகரிகம் காத்துல பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சுத்தமாக கிடையாது ஒரு பேச்சில். ஆமாம், எங்களுக்கே வரம்பு முறைகள் இருக்குது. இப்போ நம்ம அரசியல் தலைவர்களை பற்றி பேசுகிறோம், பொது தளத்தில் பேசுகிறோம், சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து பதிவிடுறோம்னா கூட நமக்கு சமூக பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை 4 பேர் பார்க்குறாங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்து மற்றவங்கள சங்கடத்திற்கு உள்ளாக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு வரம்பு முறை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம சாதாரணமான ஆட்கள் நமக்கே இருக்கும்போது அரசியல் தலைவர்கள், அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பொறுப்பு எவ்வளோ இருக்கணும்? அந்த மாதிரி பொறுப்போடு இவர் பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிச்சைக்காரங்களாம் போடுவானுங்களா சட்டை ஓட்டு போட்டேன் அந்த மாதிரி பல கட்சிக்கு போயின்னு வந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பேசியிருக்காரு. என்ன வேணால் பேசலாம், கட்சி விட்டு கட்சி தவறவர், கொள்கை ரீதியாக பிடிப்பு இல்லாதவர்னு என்ன வேணால் சொல்லிடலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதுவும் பிரச்சாரத்தில் பயன்படுத்துறது, இது பிரச்சார பீரங்கின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு கட்சியை சார்ந்தவங்க பேச்சாளர்களாக இருப்பாங்க. அவங்க கூட இப்போல்லாம் இப்படி பேசுறது இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு கிழின்னு கீச்செத்துறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் தாண்டி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எந்த மாதிரி ரியாக்ஷனை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அவர் என்ன சொன்னார், எவ்வளோ அழகாக பேசியிருக்கார் அப்படின்றத கேட்போம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அதுக்கடுத்துதான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் KS அழகிரி இருக்கார்ல, முன்னாள் மாநில தலைவர், அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்னன்னா, அதிகாரத்தில் நமக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நம்ம தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே இன்னும் மாநில ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குலாம் கேட்கல, நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போல். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா செல்வ பெருந்தகைக்கு அக்கறையே இல்லைங்க காங்கிரஸ் மேலே. ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டனாக இருந்தால் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் கேட்காதன்னு சொல்லுவாங்களா? ராகுல் காந்தியா கேட்கல, நம்ம கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களே? இந்நேரம் சண்டை போட்டு கட்டி ஏறி இருக்க வேணாமா? எஸ் கிவ் மீ த பவர் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விடுற வேலையை பார்த்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கட்சியை அவர் வழக்க பார்க்கல. இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை
திமுக தலைவர், திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுக என்றே எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல, எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு ஒரே பேச்சு. என்ன தப்பு, என்ன தப்புன்றேன். திமுக ஒரு காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க, ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சாங்க, அப்போல்லாம் நல்லா இருந்தது. இப்போ அதிமுக வந்து கூட்டணி வச்சா மட்டும் உங்களுக்கு கசக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, நமக்கு அடிபட்டுச்சு தம்பி, அந்த பக்கம் போனால் தர வழுகுதுப்பா, வழி ஊந்தனா மண்டைகின்னெல்லாம் தெரிச்சிடும் அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் போய் ஊந்துட்டு வந்த, நான் ஒரு தடவை போய் நானா ஊந்துட்டு வந்தாதான் ஆச்சு, அதனால நான் அந்த பக்கம் தான் போவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்கிற மாதிரி. அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா, இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு திமுக தெளிவாக சொல்லினுக்கிறாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1999 அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு. 99 தான் தப்பு பண்ணிட்டதா திமுகவே சொல்லுதே, அது தெரியாமல் மறுக்கா போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே ஒரு கவலையாக இருக்குது. இன்னும் எந்த அளவுக்குன்னா, திமுக அதிமுகவை பார்த்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, நீயும் நானும் சண்டை செய்கிறதுன்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஆனால் நீ பாஜகவோட சேர்ந்துனா நீயே இல்லாமல் போயிடுவ, அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கெட்டது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ 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 நோ, நான் பண்ணது கரெக்ட் அப்படின்ற ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாகிறார். திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது என்ன தவறு? நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதில் என்ன தவறு? இதே 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் ஆனாங்களா இல்லையா? ஆனாங்கல்ல. 1999 பாரதிய ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல, வெற்றி பெற்று திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது நீங்க பாருங்க, அப்போ எடுத்த படம் யாரு? ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் தயாநிதி மாறன், சரி முரசொலி மாறன் இருக்கிறார்ல, உண்மைதானே? இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கூட்டணி, நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர்.